இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ராமோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க பறந்து போ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சிட்டியில் அப்பா அம்மா அவங்களோட பையன் இவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு வராங்க. தான் பையனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. லட்சமாக செலவு பண்ணுறாங்க. அந்த இஎம்ஐ கிட்ட கூட கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் தான் பையனை வெளியே கூட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வெளியே கூட்டு போகிறாரு. இஎம்ஐக்காரையும் துரத்த இவங்க தூரம் போக போக அப்படின்னு அது ஒரு ரோட் ட்ரிப்பாகவே மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரோட் ட்ரிப்பில் இவங்க சந்தித்த தெரிந்தும் மற்றும் தெரியாத மனிதர்கள், மலை, காடு, குளம் இவைகள்லாம் கொடுத்த அனுபவங்கள், அப்பா அம்மா பண்ணுற தப்புக்கள் இவை எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக உணர வச்சது தான் இந்த பறந்து போ. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவா, கிரேஸ் ஆண்டனி இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அஞ்சலி, மிதுன் ரயான் இன்னும் சில தெரிந்த முகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருமே சூப்பராக எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஃப்ளோவோடி நடிச்சிருக்காங்க. அப்புறம் படத்தில் அந்த அப்பா பையனுக்கு இருக்க இன்ட்ராக்ஷன் சீனை விட அந்த ரோட் ட்ரிப்பில் இவங்க சந்திக்கிற மனிதர்களோடு இருக்க இன்ட்ராக்ஷன் சீனில் தான் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் அஞ்சலி வீட்டில் நடக்கிற சீனாகட்டும், அந்த பையனோட ஃப்ரெண்டு வீட்டில் நடக்கிற சீனாகட்டும், அப்புறம் அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை துரத்துற சீன் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு ஜாலியான ஃபன் ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் மியூசிக் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் பல இடங்கள்ல எதுக்கு இத்தனை பாட்டு, ஏன் இந்த மாதிரியான லிரிக்ஸ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒருவேளை சின்ன பசங்களுக்கான படம் அப்படிங்கிறதுனாலயா இந்த மாதிரிலாம் இருந்துச்சோன்னு தான் தோணுச்சு. கிரேஸ் ஆண்டனி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க நடித்த நுணக்குழி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்திலே எனக்கு அவங்க ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அஞ்சலி வர சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அஞ்சலியோட ஹஸ்பண்ட் கேரக்டரில் நடித்தவரோட கேரக்டரைசேஷன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1000ல் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் கேட்பாங்க, இப்போ யார் இந்த மாதிரி ஒய்ஃப்ட்ட இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மையான லவ்வோடையும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த படத்தில் குறைகள்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. பார்க்குற ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஒரு அர்பன் சிட்டியில் வாழ்கிற அம்மா அப்பா இல்லை 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த படத்தை அவங்களால நல்லாவே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் ரூரல் சைடு, வில்லேஜ் சைடு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வியூவாக தான் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பணக்காரங்க இல்லை சிட்டிஸில் வாழ்கிற அப்பா அம்மா தான் பையனோட எமோஷன்ஸ்க்கு ரொம்பவே வேல்யூ கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் சைட்லாம் அப்படி கிடையவே கிடையாது. தப்பு பண்ணால் அடி வெளுத்துருவாங்க. அழுக ஆரம்பித்தா கொஞ்ச நேரம் அழுதுட்டு அவனே சரியாக போயிடுவான் அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ இந்த படத்தை கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் நம்ம பசங்களோடு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.